आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबिया वल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमाइन अम्मा बाद सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ्क़हू क़ौली. கண்ணியமும் சங்கையும் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆன்லைன் மண்டலம் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அமர்விலே இந்த அமர்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமீரக தமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் யாசிர் நூருல்லா அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய கிளின்கோ சகோதரர்களே, இன்னும் ஆன்லைனிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, தாயகத்திலிருந்து இங்கே நமக்கு நல்லதொரு உரையை ஆற்ற வந்திருக்கக்கூடிய எங்களது பாசத்திற்குரிய அண்ணன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் பேராசிரியர் டாக்டர் ஜே ஹாஜா கனி அவர்களே, உங்கள் அனைவரையும் ஆன்லைன் மண்டல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிளின்கோ மஸ்ஜித் கிளையினுடைய சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு கிருபையால் சிறப்புக்குரிய இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவிலே அவனுக்கு மிகவும் பொருத்தமான மிகவும் பிடித்தமான அவனது இல்லத்திலே நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மிகவும் வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு கரைகின்றது? ஒரு ஐஸ் கட்டியை தண்ணீரிலே போட்டால் எவ்வளவு வேகமாக கரைந்து விடுமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் மிக வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த சொற்ப காலகட்டத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒன்று அல்ல. இந்த உலகிலே நாம் வாழக்கூடிய அதிகபட்சமான வருடங்கள் 50 அல்லது 60 வயதுகள். ஆக அந்த மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்விலே நாம் அந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு நாம் எதை தயாரித்து வைத்திருக்கிறோம்? உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு ஊருக்கு நாம் பிரயாணம் மேற்கொள்ள இருந்தோம் என்று சொன்னால் அதற்கென்று சில தயாரிப்புகளை நாம் செய்வோம். அங்கே சென்று நமக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு நம்முடைய கையில அதிகபட்சமான பொருளாதாரத்தை நாம் எடுத்து சொல்வோம். அது பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது நமக்கு சுய தேவைக்கான உடைகளையும் எடுத்து சொல்வோம், உணவுகளை எடுத்து சொல்வோம். ஏன் நமக்கு உடம்பு சரியில்லாத நிலையில் இருந்தால் கூட அதற்கென்று மருத்துவர்கள் பரிந்துரைத்து இருக்கக்கூடிய அந்த மாத்திரை வகைகளை கூட நாம் எடுத்து சொல்வோம் பிரயாணத்தில். ஏன்? அங்கே போய் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. நம்முடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது நாம் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் இவையெல்லாம் நாம் செய்துவிட்டு தான் ஒரு பிரயாணத்திற்கே நாம் செல்கின்றோம். இது எந்த பிரயாணம்? இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு பிரயாணம். நாம் செல்ல வேண்டிய அந்த பயண தூரத்தை, அந்த இலக்கை நாம் சென்று அடைந்து விட்டு அங்கே நம்முடைய தேவையை முடித்துவிட்டு நாம் நம்முடைய ஊருக்கு திரும்பி வந்துவிட போகிறோம். நம்முடைய குடும்பத்திற்கு திரும்பி வந்துவிட போகிறோம். அதுதான் நடக்க போகுது அந்த பிரயாணத்தில். நம்முடைய பிஸ்னஸ் என்னவோ அதை முடிச்சுட்டு வந்துடுவோம். நம்முடைய தேவை என்னவோ அதை முடிச்சுட்டு நம்ம திரும்பி வந்துடுவோம். ஆக அந்த பிரயாணத்தை போய்விட்டு திரும்பி வரக்கூடிய அந்த பிரயாணத்திற்கு நாம் எத்தனை விதமான தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் நிரந்தரமே இல்லாத ஒரு பயணம், நிரந்தரமே இல்லாத ஒரு பயணம், திரும்பியே நாம் வரப்போவது கிடையாது. ஒரு முறை நாம் வெளியேறி சென்று விட்டோம் என்று சொன்னால் நாம் இங்கே திரும்புவதற்கு வழியே கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார், அந்த மௌத்து, அந்த இறுதி நிறை வந்துவிட்டது என்று சொன்னால் அது ஒரு நிமிஷம் முந்தவும் படாது, பிந்தவும் படாது. அந்த நிமிஷத்துல அது நடந்தே தீரிடும். அது எவ்வளவு பெரிய அழகா கூட இருக்கலாம். இன்னைக்கு பார்க்கலாம் எத்தனையோ விஷயங்கள்ல ஒரு விஐபி வர்றாருங்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் நம்ம வெயிட் பண்ணுவோம், டிலே பண்ணுவோம். ஓகே, அவர் வரட்டுமே, அவர் வந்ததுக்கு பிறகு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல அவர் வந்ததுக்கு பிறகு இந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு உலகத்திலே உள்ள மனிதர்களுக்காக, சில விஷயங்களை, சில காரணங்களுக்காக நாம் தாமதிப்பதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்முடைய மௌத்து தாமதிக்கப்படாது. நமக்கென்று ஒரு நேரம் வந்துவிட்டால் மலக்குல் மௌத் அவர்கள் நம்முடைய ரூஹை கைப்பற்றி விடுவார்கள். அதுதான் நடக்கும். ஆக ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது, ஒரு நிமிஷம் பிந்தவும் செய்யாது நம்முடைய முடிவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு நிரந்தரமான உலகை நாம் நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். அந்த உலகத்திற்காக நாம் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம்? அதைத்தான் இங்கே நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இதை நான் உங்களுக்கு சொல்வதாக அர்த்தமல்ல, எனக்கு நானே சொல்லிக் கொள்கின்றேன். இதை ஒவ்வொருவரும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறேன் மறுமையினுடைய வாழ்க்கைக்காக? மறுமையினுடைய வாழ்க்கைக்காக நான் என்னத்தை, கபருடைய வாழ்க்கைக்காக நான் என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறேன்? இதை ஒவ்வொருவரும் நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஆக நாம் செய்ய வேண்டிய மறுமைக்கான தயாரிப்புகளில் எது தெரியுமா மிக முக்கியமான தயாரிப்பு? தக்குவா. இந்த தக்குவா தான் மிக முக்கியமான தயாரிப்பு. எந்த விஷயமும் நடக்காது, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய அந்த நிலை இருக்கிறது, அந்த ஒண்ணு தான் நாம செய்யக்கூடிய, மறுமைக்காக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு இந்த உலகத்துல. ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல தக்குவா இருந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும், இம்மையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அப்ப அந்த தக்குவா பத்தி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் குர்ஆன்ல? வலிபாசு தக்குவா கைர். அல்லாஹ் சொல்றான் வலிபாசு தக்குவா கைர். இறையச்சம் என்கின்ற ஆடை தான் ஒரு சிறந்த ஆடை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இறையச்சம், அந்த தக்குவா என்கின்ற நிலையை அல்லாஹ் தஆலா எதோடு ஒப்பிடுகிறான்? ஆடையோடு ஒப்பிடுகிறான். இன்றைக்கு உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்துல சாப்பாடு கூட இல்லாம இருந்துடலாம். சாப்பாடு கூட இல்லாம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு சோமாலியால மக்கள். அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்தை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். அது வேற ஒரு டாபிக், அங்க நான் போக விரும்பல. சாப்பாடு இல்லாம வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், குடிக்க தண்ணிக்கு இல்லாம எத்தனையோ பேர் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பொருளாதாரம் இல்லாமல் ஏழைகள் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் உடுத்த உடை இல்லாமல் யாராலும் வாழ முடியுமா? நிச்சயமாக முடியவே முடியாது. உணவு இல்லாவிட்டாலும், குடிக்க பானங்கள் இல்லாவிட்டாலும், கையில் பொருளாதாரங்கள் இல்லாவிட்டாலும் ஒரு மனுஷனுக்கு மானத்தை மறைக்கிறதுக்கு 2 பீஸ் உடை கட்டாயம் தேவைப்படும். மனுஷனுக்கு கட்டாயம் உடைகள் இருந்தே ஆகணும். அந்த மானத்தை மறைச்சுதான் மனுஷன் வாழணும். அப்போ அல்லாஹ் தஆலா எதை சொல்கின்றான்? அந்த இறையச்சம் என்கிற தக்வாவை அந்த உடையோடு ஒப்பிட்டு கூறுகின்றான். வலிபாசு தக்வா ஹைர். நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளிலேயே மிக சிறந்த ஆடை எது என்று சொன்னால் தக்வா என்னும் ஆடை தான் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ தக்வா என்ற கூடிய அந்த இறையச்சம் இருக்கிறதே ஒரு மனிதனுடைய மானத்தை மறைக்கக்கூடிய உடைக்கு ஒப்பானது. அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. சகோதரர்களே, இறையச்சம் என்றால் என்ன? சாதாரணமா வந்துருமா? அது அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம்னா வெளியே என்ன வேண்டாலும் சொல்லலாம். ஆனா நம்முடைய சுயரூபம் எங்க தெரியும்? யாரும் பார்க்காத 4 செவத்துக்குள்ளதான் நம்முடைய சுயரூபம் வெளிப்படும். அது யாருக்கும் தெரியாது. எனக்கு என்ன பத்தி இவர் ஒரு இமேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க, என்னை பத்தி ஒரு கற்பனை உங்களுக்கு இருக்கும். நான் எப்படிங்கிறது அவங்க ஒரு மாதிரியா கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, இவரு இப்படிதான், இவர் நல்லவரு, பாக்குறதுக்கு 5 வேளை தொழுகிறாரு, எல்லாம் செய்யறாரு, இபாதத்துக்கள் கரெக்டா செய்யறாரு, நஃபிலான நோன்புகள் நோக்கிறார், தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆக இவரை பத்தி ஒரு கற்பனையை நாம் செய்து வைத்திருப்போம் வெளிப்பார்வைக்கு. ஆனால் நம்முடைய சுயரூபம் எங்க தெரியும்? 4 செவத்துக்குள்ள யாரும் இல்லாத நேரத்துல தான் நம்முடைய சுயரூபம் தெரியும். அது யாருக்கும் தெரியாது. அங்கதான் சகோதரர்களே நமக்கு தக்குவா இருக்கணும். வெளியில தொழுதுட்டு போயிடலாம்,
இபாதத்தை செஞ்சிடலாம், வணக்கங்கள் புரிஞ்சிடலாம், தஹஜ்ஜுத் தொழுலாம், நஃபிலான நோன்புகள் வச்சிடலாம், வெளிப்பார்வைக்கு வேண்டாம் தெரியலாம், பெரிய ஆபிது வணக்கசாலி இருந்துடலாம். ஆனால் நாம் உண்மையான அடியானாக, அல்லாஹ்வுக்கு அடியானாக எங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரகசியமான இடங்களில் தான். இன்றைக்கு பாருங்க, மனுஷன் வெளியில போலி வேஷம் போட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம போலியாக வேடதாரிகளாக தான் திரிந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா அத்தகைய ஒரு நிஃபாக்கான ஒரு முனாஃபிக்தனத்தை விட்டு அல்லாஹ் தாலா நம்மை காப்பாற்ற வேண்டும். சகோதரர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 2வது ஜனாதிபதி. அவர்கள் ஒரு முறை நகர்வலம் சென்று கொண்டிருக்கிறார்கள். மாறுவேடம் பூண்டு நகர்வலம் சென்று கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, வாழ்க்கை நிலை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக மாறுவேடம் பூண்டு நகர்வலம் சேர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வீட்டிலே தாயும் மகளும் பேசிக் கொள்ளக்கூடிய அந்த சம்பாஷணைகள் வெளியிலே காதலை கேட்கின்றது. யாருக்கு? ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அந்த தாயும் மகள் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய பேசிக்கலி அவங்களுடைய பிசினஸ் பால் விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழில். அவங்களுக்கு பால் கறந்து விற்கக்கூடியது தான் அவங்களுடைய தாய்க்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழிலை செய்யக்கூடிய அந்த தாயும் மகளும் இருவருக்கு மத்தியில் என்ன பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்று சொன்னால், அந்த தாய் சொல்றா மகள்கிட்ட, சரி கொஞ்சம் பாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா ஆக்கிக்குங்க, பாலில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கிக்குங்க, கொஞ்சம் நமக்கு லாபம் கூட தானே கிடைக்கும் என்பதாக அந்த தாய் மகளை நோக்கி சொல்லுகின்ற பொழுது அந்த மகள் சொல்லுகின்றார், யாரும் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள். நாம் தண்ணீர் ஊற்றினாலும் யாருக்கும் தெரிந்துவிட போவது கிடையாது. ஆனால் நம் உன்னையும் என்னையும் இந்த உலகத்தையும் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹு தஆலா இங்கே நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றானே என்கின்ற ஒரு விஷயத்தை அங்கே குறிப்பிடுகின்றார் அந்த தாய், அந்த மகள் அந்த தாயிடத்திலே. சகோதரர்களே, அந்த 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 பெண்ணுடைய இரையச்சத்தை பார்த்து அந்த பெண்ணை தன்னுடைய மருமகளாக ஆக்கி கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற வரலாறு எல்லாம் இருக்கிறது. சகோதரர்களே, இரையச்சம் என்பது இப்படித்தான் இருக்கணும். யாரும் பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, உலகத்தினுடைய மனிதர்கள் யாரும் பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு இருந்தால் மட்டும்தான் உண்மையான தக்குவா ஏற்படும். இந்த தக்குவா இருந்தால் மட்டும்தான் நாம மறுமையில வெற்றி பெற முடியும். சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய தக்குவா எப்படி இருக்கு? நமக்கு தக்குவா நடைமுறையில வர்றது கிடையாது. நடைமுறையில நமக்கு தக்குவா வர்றதே கிடையாது. ஆனா தக்குவா எப்படி வர வைக்கிறது? நம்முடைய உள்ளத்துல எப்படி அல்லாஹ்வை அஞ்சுவதற்குண்டான வாய்ப்புகளை எப்படி உருவாக்கிக்கிறது? சகோதரர்களே, உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம், சிசிடிவி ஆபரேட்டிங்ல இருக்கும். நம்முடைய கம்பெனிகளை நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சிசிடிவி ஆபரேட்டிங்ல இருக்கும். அந்த சிசிடிவியை எந்த இடத்துல எல்லாம் கவரேஜ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். ஏன்னு சொன்னா அங்க ஒருத்தவங்க உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம வேலை செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால ஏட்டுக்கு போட்டி பண்ணக்கூடாது, ஓபி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேமரா எந்த ஏரியாவெல்லாம் கவரேஜ் ஆகுதோ அங்க நல்ல முறையில போய் நின்று வேலை செஞ்சுட்டு இருப்போம். கேமரா கவரேஜ் ஆகாத பேக் ரூமுக்கு போனோம்னு சொன்னா நம்ம மனம் போன போக்கில் நாம இருந்துட்டு இருப்போம். சகோதரர்களே, இந்த உணர்வு நாம் ஏற்பட வேண்டும். எப்படி? ரோட்ல போறோம், வாகன ஓட்டிகளில் நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம எங்க கேமரா இருக்கோ அந்த ஏரியாவில் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றோம். நம்ம அந்த கேமரா இல்லாத ஏரியால கொஞ்சம் வேகமா போறது. இப்படிதான் நம்முடைய லைஃப் ஓடிட்டு இருக்கு. ஏன் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க? அங்க பிளாஷ் அடிச்சிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? பெனால்டி வரும். அப்போ அதுல நீங்களை அவாய்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றீங்க. சகோதரர்களே, இந்த நிலையை தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உலகத்துல ஒரு கேமரா வச்சு உங்களை கண்காணிக்கிறாங்க பொழுது அந்த இடங்களில் உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகின்றது அல்லவா? சாதாரண மனுஷன் உருவாக்கின ஒரு சாதன கேமரா, சாதாரண மனுஷன் தன்னுடைய சாதாரண புறக்கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு கேமராவிற்காக நாம் பயந்து வேலை செய்கின்றோமே. இந்த உலகத்துல எந்த மூலையில் என்ன நடந்தாலும் அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றானே, அவனுக்கு நாம் பயப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு ஏன் நம்மிடத்தில் இல்லாமல் போனது? சகோதரர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். எப்படி என்று சொன்னால், ஐனமா தக்கூனு யுதரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மௌத்தை பத்தி சொல்லும் பொழுது சொல்றான், ஐனமா தக்கூனு,
யுதுரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும், கற்களால் நிறைந்த பாறைக்குள் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும். அங்க மரணம் அவ்வளவு தூரத்துக்கு வரணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த போனாலும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். சகோதரர்களே, அந்த அடிப்படையில நம்முடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் அல்லாஹை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உணர்வை நமக்குள் நாம் விதைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் ஒரு உணர்வோடு வாழ்ந்தால் மட்டுமே மறுமையிலே நம்மால் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதிகமாக சொல்லி இருக்கிறான், மறுமையிலே தக்வாவுடையவர்களுக்கு அதிகமான வெற்றி இருக்கிறது என்பதாக அதிகப்படியான வசனங்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. அதை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன ஒரு வசனத்தை மட்டும் குறிப்பிட்டு சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது 39வது அத்தியாயம் 73வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது அது ஒரு நீண்ட ஒரு வசனம். வஸீகல் லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா என்கின்ற அந்த ஒரு தொடர், சூரத்து ஸுமர் என்று சொல்லக்கூடிய 39வது குர்ஆனுடைய அத்தியாயம். அதில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், எவர் தம்முடைய இறைவனுக்கு பயபக்தியுடன் நடந்து கொண்டார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்தின் பால் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும். அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, நீங்கள் மனம் பெற்றவர்கள், எனவே அதிலே பிரவேசியுங்கள், என்றென்றும் நீங்கள் அதில் தங்கிவிடுவீர்கள் என்று அந்த வானவர்கள் அவர்களை நோக்கி சுப செய்தி சொல்வார்கள். யாருக்கு? யார் அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்திலே தக்வாவோடு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இத்தகையதொரு நல்லதொரு பாக்கியம் இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தினை அல்லாஹ் தஆலா கூறுகின்ற பொழுது, எவர்கள் இறைவனுக்கு பயபக்தியுடன் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அடுக்கடுக்கான மேன் மாளிகைகள் இருக்கின்றது, அவற்றின் கீழே சதா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. அல்லாஹ் நிச்சயமாக வாக்குறுதி மீற மாட்டான் என்பதாக குர்ஆனுடைய 39வது அத்தியாயம் 20வது வசனத்திலே யாருக்கு சொல்றாங்களோ இவ்வளவு பெரிய வெகுமதிகள் யாருக்கு என்று சொன்னால், யாரெல்லாம் தக்வாவோடு வாழ்ந்தார்களோ உலகத்திலே அவர்களுக்கான வாக்குறுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். எங்கே தக்வாவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தனிமையிலே இருக்கும் பொழுதுதான் நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டும். இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருப்போமாக என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.